நாம் செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளோ நேரம் உங்களை மனதார ஸ்தோத்தரித்தோம். எங்களுடைய துதி விண்ணப்பங்களை உங்களுக்கு நாங்கள் ஏறெடுத்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, உடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, உடைய வார்த்தையிலே கர்த்தாவே எல்லாத்துக்குமே உடைய வார்த்தையில் வைத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையில் இருக்குது சுவாமி. அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, அல்லேலூயா. உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் நாம் உபவாச ஜெபம் என்ற பகுதியில் நாம் இருப்பதனாலே இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே நல்லா ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்படி ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆண்டவர் கேட்பார், பல விதமான காரியங்கள் ஜெபத்தில் நமக்கு வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஜெபத்தை குறித்து நம்ம அநேக காரியங்கள் சொல்கிறோம். ஜெபமே ஜெயம் என்று சொல்கிறோம், பல விதமான காரியங்கள் சொல்கிறோம். ஆனால் எல்லா ஜெபமுமே ஜெயமாகிறத பார்க்க முடியல. காரணம் என்ன? அதற்கு ஒரு வழிமுறையை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய ஜெபம் ஜெயமாக மாறும் என்று சொல்லி வேதத்தில் சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நாட்களிலே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து நம்ம என்ன பாரம்பரியமாக நம்ம திருச்சபையாக இருக்கனால ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் சொல்கிறார், மோர் பவர், மோர் ப்ரேயர், மோர் பவர், லெஸ் ப்ரேயர், லெஸ் பவர், நோ ப்ரேயர், நோ பவர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாசகத்தில் குறிப்பிடுறார். அப்படி என்றால் என்ன? பவர் என்றால் என்ன? வல்லமை. அதிகமாக ஜெபித்தா அதிகமாக வல்லமை கிடைக்கும், குறைவாக ஜெபித்தா குறைவாக வல்லமை கிடைக்கும். ஜெபிக்காமல் இருந்தால் வல்லமையே கிடைக்காது. என்ன வல்லமை? என்ன வல்லமை குறித்தவரை சொல்லுகின்றார்? சாட்சியாக வாழக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாக வாழக்கூடிய வல்லமை, கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடிய வல்லமை. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக முடியாது. இது நம்ம ஜெபத்தில், வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தியானமாக இருக்கின்ற பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அது அந்த வல்லமையை நாம் கருத்துக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபத்தை குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு பேசப்படுவேன். ஐயா 12:15 முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சரியான குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக முடித்து விடுவேன். ஜெபிக்காத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவன் என்பது ஜெபத்தில் உருவாகக்கூடிய ஒரு காரியம். ஜெபம் ரொம்ப முக்கியமாக. நீங்கள் அநேக அதிசயங்கள், அற்புதங்கள், பலவிதமான கொள்ளைக்காரர்கள் ஆண்டவருடைய அன்பை கண்டது காரணம் ஜெபம். நம்ம இப்படி உபவாசி ஜெபிக்கிற ஜெபங்களில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த ஜெபம் ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம் மட்டுமல்ல, ஆண்டவரை துதிக்கிற காரியம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக வளரக்கூடிய ஒரு காரியம் ஜெபம் என்று சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிற போது அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். நான் ஜெபிச்சா எங்கள் அப்பா கேட்பார், எங்கள் அப்பா சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் ஒரு வாழ்க்கையில் காணப்பட வேண்டும்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தில் குறித்து பார்க்கும்போது எனக்கு வேதத்தில் நிறைய அதிசயமான காரியங்கள் எனக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே ஒரு சம்பவம் நமக்கு பார்க்கிறோம். அங்கே ராஜாவை தவிர யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராஜா ஒருத்தருக்கு தான் விண்ணப்பம் பண்ணணும். கட்டளை, ராஜா கட்டளை. ஆனால் அங்கே ஒரு மனிதன் அப்படி கட்டளை மீறி என்ன நடக்கும்? சிங்கக்கபியில் போட்டுருவாங்க. ஆனால் தானியேல் சிங்கக்கபியில் போன்னு தெரிஞ்ச ஜெபம் பண்ணார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் அங்கே ஸ்தேவான் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்தேவான் என்ற மனிதன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து அவன் சாட்சியாக அறிவிக்கின்ற பொழுது அக்கால மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை கல்லறிந்து கொன்ற காரியத்தை குறித்து நம்ம அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த 60ஆம் வசனத்தில் அவனை கல்லறிஞ்சு கொல்ல போகிறாங்க. அந்த நேரத்திலும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்த காரியத்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த ஜெப வாழ்வை அவனை விட்டு பிரிக்க முடியல. சிங்கக்கபிக்குள்ள போவோம், சிங்கம் கடிச்சு கொண்டு தெரியும் தானியேலுக்கு. அப்படி இருந்தால் அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியலை. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். பலவிதமான அடிகள்
பலவிதமான அடிகளை அடித்து அவனை சிறைச்சாலையில் போட்டு தொழுமரத்தில் மாட்டிருக்காங்க. அவன் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டதுன்னு சொல்லி அந்த 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த தொழுமரத்தில் மாட்டப்பட்ட மத்தியிலும் அவன் தேவனை நோக்கி ஜெபித்த காரியத்தை நான் பார்க்க முடியும். யோசிச்சு நம்ம ஒருவேளை நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் நம்மளால் ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு பாதகமான சூழ்நிலை, சிங்கி கேபிக்குள்ள போவோம், தானியேலுக்கு தெரியும், ஜெபித்தா போட்டுருவாங்க தெரியும், ஸ்தேவான் மரிக்க போகிறான் தெரியும், கல்லால் எறிகிறாங்க, வேதனை தாங்க முடியாது, கல்லறி பட்டு சாகிறது சாதாரணமான காரியம் அல்ல, வேதனையான காரியம், சாகு தெரியும். ஆனாலும் அவன் ஜெபித்தான். அதே போல பவுல் பல அடிகள் அடிக்கிறாங்க. பவுல் அடித்ததுக்கு காரணம் என்ன? அவன் அங்கே ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தான். அந்த காரணத்துக்காக தான் அவன் அடிக்கிறாங்க. அந்த அடிகளையும் தாங்கி கொண்டு தொழுமரத்திலே மாட்டப்பட்டுள்ள நிலைமையிலும் பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையே வந்தால் நம்மளால் ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கணும். ஆனால் அதற்கு அவங்க அப்படி ஜெபித்ததற்குரிய காரணங்களை நாம் வாழ்க்கையில் சிந்திப்பதற்கு பேசப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவரை சிலுவையிலே அறையிறாங்க. பலவிதமான அவமானங்கள், வேதனைகள். ஒருத்தர் ஆண்டவர் கண்ணத்தில் சப்புன்னு அடிக்கிறான், ஒருத்தர் காரி மூஞ்சில் ஏசான் மூஞ்சில் துப்புறான், ஒருத்தர் பரிகாசம் பண்றான், நீ தேவனுடைய குமாரனை சிலுவை விட்டு இறங்கி வா, பரிகாசம் பண்றான். அத்தனை பாடுகளையும் அவர் தாங்கி கொண்டு சிலுவையிலே ஜெபித்தாரே. பிதாவே ஒரு மன்னிப்பு சொல்லி ஜெபித்த எப்படி முடிஞ்ச ஒரு நாள் இயேசுநாமத்தில் எப்படி முடிஞ்சது? ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரோடு உள்ள உறவு. அந்த ஜெப வாழ்வுக்கு அவ்வளவு வலிமையாக கட்டப்பட்ட காரணம் ஆண்டவரோடு உள்ள உறவு. ஸ்தேவான் அப்படி ஜெபித்தது காரணம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த மனிதன். தானியேலோட ஆவியானவர் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபெறுகின்ற பொழுது நம்மால் ஜெபிக்க முடியும். அதைத்தான் நம்ம அந்த பகுதியில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உருவாக்கிய ஜெப வாழ்வு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால் அப்படி அவரால் ஜெபிக்க முடிந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவரால் உருவாகிற ஜெப வாழ்வை யாரால் மாற்ற முடியாது, யாரால் மாற்ற முடியாது. அந்த ஜெபிக்கணும் வாஞ்ச தானாக உருவாகும். தேசத்துக்கு அழிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நமக்கு என்ன தானாக நமக்கு கண்ணீர் வரும் கண்ணில். ஐயோ என் ஜனத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, அழிவு போயிட்டு இருக்காங்களே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அந்த உணர்வு வரும். எப்போ வரும்? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருந்தவர் ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிற பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, அந்த ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு அநேகர் ஜெபத்துடைய மேன்மையை, முக்கியத்துவத்தை அநேகர் அறிவதில்லை. ஜெபத்தில் அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவன் ஜெபித்தா அப்படின்னு நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், நடக்கும் பிரியமானவர்களே. முதலாவது காரியம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், பாடுகளின் மத்தியிலே ஜெபித்த காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக, இந்நாட்களிலே ஜெபத்தினுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் ஜெபம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த காரியம் வேறு விதமாக இருக்குது. இந்த நாட்களில் மக்கள் ஜெபிக்கிற விதம் வேறு விதமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேன், நான் மருந்தாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் மருந்து சம்பந்தமான சில காரியங்களையும் நான் உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். இந்த நாட்களில் நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அதில் என்ன அவங்க தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, சுகர் ஒழிப்பு ஜெப மாநாடு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன செய்கிறாங்க? சுகர் ஒழிப்பு ஜெப மாநாடுன்னு சொல்லி ஒரு தலைப்பு பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சுகரை சுத்தமாக ஒழிச்சா செத்து போவானே, இதுக்கு ஒரு மாநாடு போட்டு ஜெபம் பண்ணுறாங்களே. அவங்க ஜெபித்த ஆண்டவர் கேட்டார்னா அத்தனை பேர் செத்து போவாங்களே ஆண்டவரே சொல்லி எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு. எதுக்காக ஜெபிக்கிறோம்? சுகர் மனிதனுக்கு நார்மலான ஒரு லெவலில் இல்லைன்னா அவன் செத்து போவான். சுகர் சுத்தமாக ஒழிச்சுட்டு என்ன ஆகும்? செத்து போவான். சுகர் ஒழிப்பு ஜெப மாநாடு, ஜெப திருவிழா, பலவிதமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. திருச்சபை ஊழியர்கள் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னாடி ஒரு திருவிழா கூட்டம் போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஜெபத்தினுடைய மேன்மை தெரியல. இந்த நாளத்தில் ஊழியர்கள் அழைக்கப்படுகிறவர்கள் நம்ம ஜெபிக்க அழைக்கல. நம்ம ஜெபிக்கிறதுக்கு அவங்க விரும்பல. எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிச்சா சாமி கேட்பாரு, ஜெபம் கேட்கப்படுவதற்கு தடைகள் என்ன, அப்படி அநேக காரியங்களை கற்றுக் எதற்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்க, பலவிதமான கேள்வியை கேட்டு ஜெபிக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இந்த நாளில் ஊழியர்கள் என்ன செய்யறாங்க? ஜெபிக்கணுமா? நீங்க யாரும் ஜெபிச்சிடாதீங்க. உங்க ஜெபத்தை சாமி கேட்கவே மாட்டார். யாரும் சாமி கேட்க மாட்டார் உங்க ஜெபத்தை. எனக்கு ஒரு கடிதம் போடுங்க,
24 மணி நேரம் நாங்கள் உங்களுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கு கடிதம் போடுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை சாமி கேட்பாரு, நீங்களாம் ஜெபிச்சா கேட்க மாட்டார். இன்றைய நிலைமை, ஜெபத்தினுடைய நிலைமை திருச்சபையே சிந்திக்கிற பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு கொடுத்து ஓடுறோம். ஜெபத்துக்கு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு உண்மையான ஊழியன் என்றால் ஆண்டவருக்கு நேரம் நடத்தும். நீ ஜெபம் பண்ணியா, உன் ஜெபத்தை சாமி கேட்பாரு. எப்படி ஜெபம் பண்ணு? பாவ அறிக்கை செய்ய ஜெபம் பண்ணு, பரிசுத்தமா மாறி ஜெபம் பண்ணு, குற்றங்களை அறிக்கையிடு, ஒவ்வொரு வாங்கி ஜெபம் பண்ணு. கற்றுக் கொடுக்கணும் பிரியமானவர்களே. இந்த நாட்கள்ல அது கற்றுக் கொடுப்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப இன்னைக்கு ஜெபம்னாலே ஒரு கேலி கூத்தா போட நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாப்போமா, நம்ம அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோமா? நம்மளுடைய திருச்சபை அப்படி போயிட்டு இருக்குதா? சிந்திக்கணும் பிரியமானவர்களே. நான் ஜெபிக்கணும், ஏன் ஜெபத்தை நான் ஜெபிக்கல, யார்கிட்ட ஜெபிக்கிறேன்? எங்கள் அப்பாட்ட ஜெபிக்கிறேன், எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். அந்த உணர்வு, நான் எங்கள் அப்பாட்ட ஒரு காரியத்தை கேட்கணுன்றதுக்காக இன்னொரு மனிதர்கிட்ட சொல்லி, அப்பா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி எனக்கு இந்த காரியம் வேணும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி நான் எங்கள் ஒரு மனிதன் அனுப்பணுன்னா எங்கள் அப்பா என்ன வேதனைப்படுவாரோ வர மாட்டாரா? யோசனை பாருங்க, நீங்களே யோசனை பாருங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஏன் தேவைக்காக நானே எங்கள் அப்பா எனக்கு வேணும்ப்பா கொடுங்கப்பான்னு கேட்காம இன்னொரு மனிதர்கிட்ட சொல்லி அனுப்பி அவர் உங்கள் பையன் இப்படி கேட்குறாருங்க, நீங்கள் கொடுப்பீங்களா அப்படி சொன்னால் அப்பாவுக்கு எவ்வளோ வேதனை யோசனை பாருங்க. அப்படி நீங்கள் யோசனை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் தேவைக்கு நான் தாங்க ஜெபிக்கணும். எங்கள் அப்பா நான் நேரடியாக கேட்க முடியும். அப்படி உறவு கொடுத்துருக்க அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய புத்திர சுவியான உறவர்கள் கொடுத்துருக்கிறார். ஆராய்ந்து பார்ப்போமா திருச்சி எப்படி போயிட்டு இருக்குது? நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா ஊழியர்கள்? எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஜெபத்தினுடைய மேன்மைகள் என்னென்ன இதை நம்ம அறிந்து கொள்ள பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், அதுதான் மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. நாம் ஜெபிக்காம, நம்முடைய தேவைக்கு நாம் ஜெபிக்காம பிறகு ஜெபித்தா அந்த ஜெபத்தை சாமி கேட்க மாட்டாரு. எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, எதற்காக ஜெபம், நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபத்துடைய மேன்மைகள் என்னென்ன, அது குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை அங்கே சுட்டி காட்டுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர் அவங்களை புறக்கணிச்சுட்டாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உன்னுடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பலவிதமான பதில் சொல்ல அந்த தீர்க்க ஊழியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஒரு வேதனையான வார்த்தை பிரியமானவர்களே. அக்கிரம செய்கைக்காரன் அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன, கிரமமாக செய்யலை, ஆண்டவர் சொன்ன வழிமுறைகளை செய்யலை, கிரமம் இல்லாமல் அக்கிரமமாக அவர் செய்திருக்கார். ஆண்டவர் தான் சொல்ற வார்த்தை உங்களை அறியன்னு சொல்கிறார். யாரை சொல்கிறாருங்க? அற்புதங்களை செய்தவர்களை, அதிசயங்களை செய்தவர்களை, பிசாசை துரத்தினவர்களை ஆண்டவர் தான் சொல்கிறார் பிரியமானவர்களே. எச்சரிக்கையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருக்கும். நாட்களில் செல்லாது, காலையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்போ நமக்கு என்னென்ன வருது ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்ற அந்த நம்பிக்கை தான் நம்மளை நடத்தி கொண்டு போய் பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போம். கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்க போயிடும் பிரியமானவர்களே. மத்தேயு 7:23 சொல்ல அக்கிரம செய்யக்காரரே ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்குற காரியங்களையும் நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கணும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா? அறை வீட்டுக்குள்ள பிரவேசி, கதவை போட்டு அந்தரத்தில் இருக்க பிராவை நோக்கிப்பார், வெளியரங்கமா வசனம் சொல்லுது. நான் சொல்லுங்க, வசனம் போய் சொல்லாது, வசனம் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். அறை வீட்டுக்குள்ள பிரவேசி, கதவை போட்டு அந்தரத்தில் இருக்க பிராவை நோக்கி ஜெபம் பண்ணு, வெளியரங்கமா பலனளிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருங்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்க வல்ல சொல்லலாமா? இல்லையா? ஆண்டவர் பலனளிப்பார். விசுவாசம் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்க மார்க் 11:24 விசுவாசத்தோடு ஜெபி. விசுவாசத்தோடு அதே காரியத்தை தான் அவர் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்றார், விசுவாசத்தோடு ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். வசனம் போய் சொல்லாதுங்க, விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, சுகம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் சாமி தரலன்னு கேளுங்க, கட்டாயம் தருவார். வாக்குமாற அவர் மனுஷன் அல்ல, மனப்புத்திரன் அல்ல, வாக்குமாற மாட்டார். ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து விசுவாசத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதனால அநேக ஜெபத்தில் சோர்ந்து போகிறாங்க, நினைச்ச காரியம் கிடைக்கலையே, அப்படி ஒரு சோர்வுகள் பல விதமான காரியங்கள் போய்கொண்டிருக்க பார்க்க முடியும். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே நம்ம
எலியா மனிதனை குறித்து பார்க்கின்ற பொழுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்ய, நான் சொன்னதாயா மழை பெய்யணும், நான் சொன்ன மழை பெய்யக்கூடாது. அவனுடைய ஜெபம், அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். திருப்பி ஜெபம் பண்ணான், மழை பெஞ்சிச்சு. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். வசனம் சொல்லுது, நம்மை போல பாடுள்ள மனுஷன். காரணம் என்ன? ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்ம எப்படி வைக்கிறோம்? நான் ஜெபித்தா கேட்பறது விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? முக்கியமான காரியம், முக்கியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபிங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த குறைந்தபட்ச ஒரு நேரம் ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவருடைய கேள்வி, எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிப்பீங்க? பரவாயில்ல, திருச்சி ஆசீர்வதிக்க சபை தான். 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் ஜெபிக்க முடியல அனைவருக்கு? அதுக்குரிய காரியத்தை நான் தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏன் ஜெபிக்க முடியவில்லை என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக மத்தேயு 17:21 உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் சொல்ற விவிதமான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இல்லாமல் புறப்பட்டு போகாது. பிசாசு பயங்கரமானவன், பயங்கரமான தந்திரங்களை கொண்டு வருவான், திருச்சபைகளை பயங்கரமான பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வருவான். நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அப்பதான் தந்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு அப்படிதான் ஏவாளை ஏமாத்தினான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவர்களை போல மாறிடுவ. அவனு அப்படிதான் வச்சுதான் பிசாசு. அதே 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். காரணம், பிசாசு தந்திரம் பயங்கரமாக இருக்கும். நம்ம நினைக்கிற பிசாசு ரொம்ப மோசமாக இருப்பான், அப்படி அல்ல. அவனுடைய செயல்கள் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி போய் கண்டுபிடிக்கிறது கூட உபவாசத்தில் இருந்தால் தான் முடியும். உபவாசத்தை ஜெபிக்கிற காரியத்தில் பலவிதமான வல்லமைகள் இருக்குது. இயேசு சுவாமி உபவாசத்தை ஜெபித்து நம்ம நேரத்தில் பார்க்குறோம். ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியத்தை பார்க்க முடியும். இடைவிடாமல் ஜெபம். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது? ஒவ்வொரு நிமிடம் நம்ம ஆண்டவரத்தில் செய்கிற காரியங்களை ஆண்டவருக்கு பகிர்ந்து கொள்ளலாம், மனம் விட்டு பேசலாம். அதுதான் ஜெபம் என்பதில் ஆண்டவரோடு பேசுவது உறவு. தகப்பன் பிள்ளையோடு பேசுகிற உறவு, நண்பர்களோடு பேசுகிற உறவு மாதிரி இது ஒரு உறவு. இந்த உறவை நான் பெற முடியும். இந்த உறவை நாம் பெறுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய சமாதானம், மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள், போட்டி, பொறாமை. ஏன் வருது? ஜெப வாழ்வு குறைஞ்சி போச்சு. ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, அநேக தனி ஜெபம் இல்லை, சபைகளில் கூடி ஜெபிக்கிறது இல்லை. அதான் காரணம். இன்னைக்கு தேசத்தில் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? ஏன் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? தேசத்தின் சேமத்திற்காக நம்ம ஜெபிக்கணுங்க பிரியமானவர்களே. நம்ம ஜெபிக்காமல் போய்விட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதனை நமக்கு எச்சரிக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கணும். நம்ம தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கணும்? நாம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்காக, நாம சமாதானமாக ஜீவனம் பண்ணணும். அதற்கு வழி, ஒரே ஒரு வழி ஜெபம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம ஜெப வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? யாராவது வாசிக்கலாமா? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா? மார்க் 11 நாம் மன்னித்து ஜெபிக்க வேண்டும். நாம் மன்னிக்காமல் நம்ம ஜெபம் பண்ணோம்னா சாமி அந்த ஜெபத்துக்கு பதில் தர மாட்டோம். நம்ம பரமண்டல ஜெபத்தை சாமி அதை நம்ம கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறார்? எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யணும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சாமி தெளிவாக கற்றுக் கொடுக்குறார். பரமண்டல ஜெபத்தில் சாமி அதை குறித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறதை நான் பார்க்க முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியத்தை நான் பார்க்க முடியும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. வசனம் தெளிவாக சொல்லுது. பரமண்டலத்தில் இருக்கிற யாருங்க? எனக்கு பிதா, எனக்கு அப்பா, எங்க அப்பா அவரு. எங்க அப்பாட்ட நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நாமம் சொல்லுங்க. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுறது. எங்கே பரிசுத்தப்படுறது? அவருடைய நாமம் எங்கே பரிசுத்தப்படணும்? எனக்குள்ள பரிசுத்தப்படணும். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும். அவருடைய சித்தம் எனக்குள்ள செய்யப்படணும். இப்படி நம்ம ஜெபித்திருக்கிறோமா? பரமண்டல ஜெபம் ஒவ்வொரு ஆராதனையும் சொல்கிறோம். இப்படி ராஜ்யம் வரணும், சித்தம் செய்யப்படணும் சொல்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை மன்னிக்கணும் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நடக்குதா? ஆராய்ந்து அழைக்கப்பட்ட ஆண்டவர் நம்மை அவ்வளவா நேசிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய மேன்மையை ஆண்டவர் கற்றுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, மத்தேயு 6ஆம் 5ஆம் வசனத்தில் மாயக்காரரை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நான் பார்க்க முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அங்கே பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பரிசேயன் மிக நீண்ட ஜெபம் செய்கிறான்.
நான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆலயத்துக்கு வர்றேன், உபவாசிக்கிறேன், நல்லா எல்லாமே நல்ல காரியம் தான். ஆனால் அவனுடைய ஜெபத்தை சாமி கேட்கல. ஏன் அவன் ஜெபத்தை சாமி கேட்காம விட்டாரு? ஏன் அவன் ஜெபத்தை சாமி கேட்கல? அவன் பெருமை உள்ளவனாய் ஜெபித்தான். பெருமை உள்ளவனுக்கு சாமியை எழுத்திருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெருமை. நான் நினச்சா உன்னை ஒன்றும்லாம் பண்ணிடுவையா, நான் கட்டி கொடுத்தது, நான் செஞ்சது, நான் இன்னைக்கு திருச்சபையில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அந்த ஆயக்காரன் அதை அற்பமாக நினைச்சான். அந்த நிற்கிறான் பாருங்க, தூரத்தில் நிற்கிறான் பாருங்க, அவனை போல நான் பாவி இல்லை, நான் அவனை போல இல்லை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் ஜெபம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான, பாவியை நீதிமான மாற்றிட்டாரு. பாவி அவன் ஜெபத்தை சாமி கேட்டார். அவன் என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே மேலே இறக்கமாக இருக்கும், பாவியா என் மேலே, சிம்பிள் ஜெபம். ஆனால் அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்பினார். காரணம் என்ன? அவனுடைய தாழ்மை. அவன் தன்னை உணர்ந்தான், தன்னை பாவினை உணர்ந்தான். இன்னைக்கு அநேகர்கள் பாவினை உணர்றது இல்லை. பாவத்தை குறித்து ஒரு உணர்வே எனக்கு தெரிஞ்சவே இல்லை. இந்த பாவம் ஒன்று தான் தேவனுக்கு நம்ம பிரிக்கிற ஒரே ஒரு காரியம். பாவம் ஒன்று தான் பிரியமானவில்லை. அந்த பாவத்தை நான் உணராமல் ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள எவ்வளோதான வந்தாலும் அது ஆண்டோடைய அன்பை நம்ம ருசிக்க முடியாது பிரியமானவில்லை. அதான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டு பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொள்ளாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்தோடு வந்தோம்னா சமாதானமாக வாழ முடியாது. உங்களுக்கு சந்தோஷம் இருக்க, நிம்மதி போயிடும். பாவம் வாசப்புல படுத்து கிடக்கும். அந்த பாவத்தை மன்னிக்கிறதாங்க ஆண்டவர் ரத்த செஞ்சினாரு. அந்த பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கோம். அந்த பாவம் விடுதலை தருவதற்காக ஆண்டவரே விண்ணுலக மேல்மையில இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு மூலத்தில் வந்தார். ஆராய்ந்து பார்க்கமா நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய தாழ்மை காணப்படுதா? இல்லை பெருமையோடு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற முக்கியமானது. அது மட்டுமல்ல, ஜெபத்திலே ஏன்னா சில பேர் 5 நிமிஷத்துக்கு மேலே நான் ஜெபிக்க முடியலைங்க அப்படி சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? என்ன மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம், கூடி போனால் ஒரு 7 நிமிஷம் ஜெபம் முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபம்னு சொல்கிறாரு. ஆனால் ஜெபம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் நம்ம நேரங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அநேக கற்றுக் போட்டிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பிரியப்படுகிறேன். நம்முடைய கரத்தில், நம்முடைய கையில் 5 விரல்கள் இருக்கு இல்லையா? நம்முடைய கரத்தில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. 5 விரலில் முதலாவது நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் நம்ம என்ன செய்யணுங்க? துதிக்கணும். முதல்ல ஆண்டவர் துதிக்கணும். நம்ம வாராவதையும் நம்ம துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம். முதலாவது நம்ம ஆண்டவரை துதிக்கணும். 2வது காரியம், ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணுங்க? நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நிறைய பேர் வெளிநாட்டில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சால் கூட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய நன்மையை செய்தாலும் அப்படியா பார்த்துக்குவோம். அப்படி காரணம் என்ன? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி எதிர்வுள்ளவர்களாக இருக்கணும். வசனமே நம்ம தெளிவாக சொல்லணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட 10 கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் தன் நன்றி சொல்ல வந்தான். ஆண்டவரை கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவரை கேட்கிறார், ஏன் நன்றி சொல்ல மறந்துட்டேன்? உனக்கு அன்றாட உணவு கொடுக்குறேன், உடை கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான வசதிகள் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான நன்மைகள் அத்தனை செய்திருக்கிறேன், ஏன் நன்றி எங்கே? இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி நம்ம ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாக்கியம். எத்தனையோ வட மாநிலங்கள்லாம் ஆராதனை பண்ணுறதுக்கு ஆலயங்கள் கிடையாதுங்க. தெருக்கள் ஆராதிச்சுட்டு இருக்காங்க, வீடு திணையில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க, மரத்தடியில் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு இவ்வளோ பெரிய ஆலயம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நன்றி சொல்லியிருக்கோம் என்னைக்காவது? இந்த ஆலயத்திற்காக, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தவர்களுக்காக நன்றி சொல்ல பிரியமானவர் ஆண்டவர் விரும்புகிறார். 2வது காரியம் நன்றி சொல்லுங்கள். 3வது முக்கியமான காரியம், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தோடு நம்ம ஜெபம் பண்ணால் சாமி நம்ம ஜெபத்தை கேட்கவே மாட்டார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குறதுன்னு சொல்லி யோவான் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாவிகளுக்கு தேவன் எப்போ செவி கொடுப்பா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு தேவ பக்தியாக இருக்கணும், தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் செவி கொடுப்பார் பிரியமானவர்களே. இதான் வேதம் போதிக்கின்ற உண்மை. இது என்னுடைய சொந்த கருத்தோ என்னுடைய சொந்த காரியமோ நான் எந்த கருத்தை பேசுறது இல்லைங்க. ஆண்டவருடைய வசனம், அந்த வசன கிரியை செய்ய சும்மா திரும்பாது. அது பட்டயம், சும்மா திரும்பாது. பாவ அறிக்கை மிக ஒரு முக்கியமான காரியம்.
பிறருக்கு விரோதமாக கசப்புகள், கோபங்கள், பொறாமைகள் இருந்தால் ஒப்புருவாங்க. நாளுக்கு நீங்கள் செல்லாத பிரியமானவர்களே, கடைசி நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போம். ஆட்கள் கொள்ளாத காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் நம்ம எச்சரிக்கிற பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது பாவ அறிக்கை. ஒன்றுக்கு ஒரு 5 நிமிஷம் வைங்க. எவ்வளோ நிமிஷம் ஓடி போச்சு? 15 நிமிஷம் ஓடி போச்சு. அடுத்தது நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நிறையா பேர் இந்த நாட்களில் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டிருக்காங்க, பலவிதமான காரியங்கள் சிக்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்குறது. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய சிறையிருப்பான் பிறருக்காக ஜெபிக்கணும். பிறருக்காக அந்த ஒரு ஜெபிக்கிற ஒரு பாவம் நமக்கு வரணும். பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக தாங்க நம்ம தேவைக்காக ஜெபிக்கணும். 5 காரியங்கள். முதலாவது துதிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நான்காவது பிறருடைய தேவைக்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது நம்முடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய குடும்பத்தில் தேவை இருக்கும், நம்முடைய பலவிதமான காரியங்கள் இருக்கும், அவற்றுக்காக ஜெபிக்கலாம். நிறைய பேர் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஆசீர்வாதம், எங்கள் அம்மா ஆசீர்வாதியும், பிள்ளை ஆசீர்வாதியும், அப்படியே சொல்லியே ஆமீன்னு வச்சுருவாங்க. இப்படி ஜெபம் வந்து ஒரு 3 நிமிஷத்துல போகிற வாய்ப்பு இல்லை. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். என்னால் முடியுது, நான் ஜெபிப்பேன். நான் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு மட்டும் நான் செலவழிப்பேன். இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்தில் இருந்து நான் அப்படி தான் செய்து கொண்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவரால் அந்த ஆவியானவருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கின்ற பொழுது ஜெப வாஞ்சை தானாக வரும். இது என்னுடைய சுய முயற்சியில் வந்ததில்லை, ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது ஆண்டவர் கொடுத்த வரம். ஆராய்ந்து பார்ப்போமா, நம்ம அப்படி ஜெபிக்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, நான் ஜெபிச்சிட்டேன். இப்போ என் ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் தருவார்? அது ஒரு முக்கியமான காரியம். அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 5 விதமான காரியங்கள் ஜெபிக்கிறோம். 5 விதமான காரியங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்கும்? அது நம்ம வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்வதற்காக பிரியப்படுகிற பிரியமானவர்களே. முதலாவது ஜெபத்திற்கு, ஆண்டவருடைய ஜெபத்திற்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் பதில் ஆமாம் பெற்றுக்கொள். வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்குது. அன்னாள் ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க, உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த அண்ணாவுடைய ஜெபத்தை வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த ஜெபம் பண்ணதுக்கு பின்னாடி அவங்க துக்கமுகமாகவே இருக்கலையா. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், அநேக காரியங்களுக்காக வேதனையோடு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ண பிறகு அந்த துக்கம் மாறி இருக்குதா? ஆனால் இந்த பாட்டு அழைக்கப்படுது. அந்த வசனம் அதான் துக்கம். அதுக்கு பிறகு அவங்க துக்கமுகமாகவே இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய ஜெபம். அநேக ஜெபங்களை கேட்டதற்கு ஆதாரங்கள் வேதத்தில் நமக்கு நிறையா இருக்குது. அண்ணாவை குறித்து பார்த்தா சிம்சோனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எலியா ஜெபத்தை கேட்டார், ஆசா ஜெபத்தை கேட்டார், நினிவே மக்கள் ஜெபம் பண்ணாங்க. நினிவே மக்கள் அழிந்து போய் யோனா போய் எச்சரிக்கிறாரு, இன்னும் 40 நாள் தான் செல்லும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் போய் என்னை மாதிரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசவம் பண்ணல. ஒரே வார்த்தை தான், இன்னும் 40 நாள் தாயா நினிவே அழிஞ்சு போ, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு வார்த்தை கிரியை செய்திருப்பாருங்க. அந்த ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு வரைக்கும் அத்தனை பேரும் உபவாசம் போட்டு ஜெபித்தாங்க. எப்படி முடிஞ்சுச்சுங்க? எப்படி முடிஞ்சிச்சு? ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை உள்ளத்தை கிரியை செஞ்சு பிரியமானவர்களே. இன்னும் நமக்கு அப்படித்தான். நமக்கு நாளைக்கு இருப்போம் நமக்கு தெரியாது. அவங்க 40 நாள் கொடுத்தா அப்படி 40 நாள் செல்ல நினைவே கவிழ்க்கப்பட்டு போகணும். நாளைக்கு நம்ம இருப்போம் நமக்கு நிச்சயம் இல்லை. எப்போ என்ன நடக்கும் தெரியாது. உலகத்தில் சமூகம் எல்லாமே ஆளுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறவர்களே. அன்னைக்கு மணவாளை சந்திக்க 10 கன்னிகைகள் வந்தாங்க. 5 பேர் தான் மணவாளை சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 5 பேருக்கு புத்தி இல்லை. அவர்களும் மணவாளை குறித்து அறிந்தவர்கள் தான், மணவாளோட வருகைக்கு ஆயத்தம் இருந்தவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு புத்தி இல்லை. என்ன புத்தி இல்லை? ஆயத்தம் இல்லை. என்ன ஆயத்தம் இல்லை? பரிசுத்தம் இல்லை. ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறவர்களே. ஆண்டவர் ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் தருவார். அடுத்ததாக அவர் பதில் தருவார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் இல்லை என்று பதில் தருகிறார். யோசிச்சு பார்க்கலாமா? ஏங்க, சாமியோட ஜெபம் பண்ணி அவர் இல்லைன்னு பதில் கொடுத்தா எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. வேத ஆதாரத்துக்காக சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஐஸ்கிரீமாக அந்த குழந்தைக்கு கொடுத்தா என்ன நடக்குங்க? என்ன நடக்கும்? குழந்தை செத்து போகும். ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்கணும் வைங்களேன், பிரியாணியாக சாப்பிட்டு காலையில் பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, ராத்திரிக்கு பிரியாணி, டெய்லி பிரியாணியாக சாப்பிட்டா என்ன நடக்குங்க? கொழுப்பு ஏறி செத்து போகும். உண்மைதான், உண்மை. நான் போய் சொன்னீங்க. நான் மருத்துவத்துறையில் இருக்கேன்.
உண்மை. கொலஸ்ட்ரால் ஏறிச்சுன்னா போய் இதயத்துக்கு டக்குன்னு அடைச்சிடும். நம்ம கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே சாமி இல்லைன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. சில காரியம் அது ஒரு நன்மைக்கே. அப்போ சொன்ன பவுலுடைய வாழ்க்கை அதாங்க நடந்துச்சு. 2 Corinthians 12:8 அப்போ சொன்ன பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். பவுல் 1 முறை 2 முறை இல்லைங்க, 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது ஆண்டவரே, அந்த முள்ளை என்னை ரொம்ப குட்டிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, எனக்கு வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த முள்ளை நீங்கள் எடுத்துருங்க. பவுலுடைய ஜெபம் 1 முறை இல்லை 2 முறை இல்லைங்க, 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஜெபத்துக்கு சாமி என்ன சொல்ல இல்லைன்றாருங்க. மிகப்பெரிய அப்போஸ்தலன், மிகப்பெரிய ஒரு ஊழியன், மிகப்பெரிய சாதனைகளை படைத்த ஒரு சாதனையாளன், அவன் ஜெபத்துக்கு சாமி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாருங்க. ஆனால் அதற்காக பவுல் சோர்ந்து போயிட்டாரா? சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா, சந்தோஷப்பட்டார். என்ன சந்தோஷப்பட்டாரு? கர்த்தருடைய பலன் என்னுடைய பலவீனத்தில் விளங்குதுங்க. அவருடைய பலன் என் பலவீனத்தில் விளங்குதுன்னா சாதாரணமான காரியமா? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலன் என்னோட இடைப்பட்டா எனக்கு என்னங்க கவலை? நான் பலவீனமா இருக்கேன் நல்லது நினைக்கிறாங்க. பவுல் அப்படித்தான் சொல்றார். ஆராய்ந்து பார்க்க முடியுமா? ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு ஆண்டு இல்லையே, அது ஒரு நன்மைக்கே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாரா? அதுவும் பதில் தான். அது மட்டும் இல்லை, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்கிற பொழுது அங்கே லேகியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த லேகியோன் ஆண்டவரை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனுக்கு சுகம் தருகிறார். ஆனால் அந்த மனுஷன் இந்த லேகியோனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நான் உங்க கூடவே இருக்கிற ஆண்டவரே, உங்க கூடவே வர்ற ஆண்டவரே, இந்த கூடவே வச்சுக்கின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஏன் கூட வர வேண்டாம்ப்பா, நீ இந்த தேசத்தில் போய் ஆண்டவர் ஒன்று செஞ்ச நன்மைகளை ஆசீர்வாதங்களை மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தை என்ன செஞ்ச ஆண்டவர் நிராகரித்து விட்டார். அவன் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். பெரியமானவர்களே, கீழ்ப்படிந்து அவன் அந்த 10 பட்டணங்களில் சென்ற தெக்கப்போலி என்ற 10 பட்டணங்களில் சென்று ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை அறிவித்தான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இல்லை என்று சொல்வதும் அது ஒரு ஆசீர்வாதம். ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாரா? கவலையே வேண்டாம், அது நமக்கு நன்மைக்கே. ஆராய்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இயேசு சாமி ஜெபத்துக்கே பிதாவானவர் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. இயேசு சாமி ஜெபம்ன்றார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தில் இயேசுசாமி ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? கெத்செமனேல, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குங்கப்பா, என்னால் முடியலை, இவ்வளோ பெரிய வேதனையை நான் தாங்க முடியாது ஆண்டவரே, நீக்கு. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் பிதா கொடுத்த காரியம் என்ன? இல்லைம்மா இல்லைன்ட்டார். ஆனால் தேற்றினார். தூதனை அனுப்பி ஆண்டவர் செஞ்சார். இயேசு நம்மளுக்கு பாடல மனிதனாக தான் வந்தார். தேற்றினார். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்பது நமக்கு பதில் தான். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்திற்கு முதலாவது பதில் பார்த்தோம், ஆம் என்று பார்த்தோம். 2வது ஆண்டவர் இல்லை என்று சொல்லி பதில் சொல்வார்னு பார்த்தோம். 3வது காத்திரு என்று சொல்லி சொல்வார். சில காரியம் கேட்ட உடனே கொடுத்துட்டு அதனுடைய மேன்மை தெரியாது. அநேக நேரம் காத்திருக்க சொல்லுவார். அது ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, அதற்கு ஆதார வசனமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து விட்டார், ஆசீர்வாதங்கள் கொடுத்து விட்டார். ஆனால் ஆபிரகாம் அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொறுமையாய் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. அடுத்ததாக நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் அதையும் நாம் பார்த்து விடுவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன் தேசத்தின் பாதுகாப்பு நாம ஜெபிக்கணும்? அப்போ தான் நாம சும்மா வாழ முடியும். தேசத்தில் பலவிதமான காரியங்கள் வந்துவிட்டால் நம்ம துன்பப்படுத்துவாங்க. இன்றைக்கு வட மாநிலங்களாக நடந்து கொண்டு இருக்குது. தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம அதை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியத்தை பார்க்க முடியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், நாம் ஆண்டவர் ஜனமாக இருக்கணும். ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும். தங்களை தாழ்த்தணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். கர்த்தருடைய கை குறுகி போலங்க, நன்மையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவர் சொல்ற வார்த்தை. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஊழியக்காரருக்கு அல்ல, தேவனுக்கு நீயே நேரடியாக தெரியப்படுத்தலாம். தேவனுக்கு அப்ப என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இழந்துக்கு வரும் பிரியமானவர்களே. அந்த தேவ சமாதானத்தை அனுபவித்திருக்கோமா? நம்ம அனுபவிக்கிற பிரியமான, அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் அல்ல பிரியமான, மார்க்கம். மார்க்கம் வழி. என்ன வழி? ரட்சிக்கப்பட வழி, பரலோகம் செல்ல வழி, பாவம் மன்னிக்கப்பட வழி, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வழி. அந்த வழியை நான் பெற்றுக்கொள்ள பிரியமான, அதான் கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் பிரியப்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்ம எதுக்காக ஜெபிக்கணுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 46:7 கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதிப்படுத்துவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிப்பதன் மூலமாக நல்ல குணங்கள் உருவாகிறது என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 ஆவியின் கனிகள் நம்ம ஜெபத்தின் மூலமாக உருவாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து ஜெபத்தின் மூலமாக வியாதிகள் சுகமாகிறது, ஜெபத்தின் மூலமாக உள்ளான மனிதன் பலப்படுகிறான். பல காரியங்களும் அதை சொல்ல முடியும். ஆனால் இந்த ஜெபத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோம் சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, ஜெபம் மிக ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அடுத்ததாக யார் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்? ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். யார் ஜெபத்துக்கு பதில் தருவாருங்க? மனம் திரும்பியவர்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். மனதை நம்ம உலக காரியங்கள் பக்கமே திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். பிரியமானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 34:17 நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பான்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். யாருங்க நீதிமான்? நீதிமான் சொல்லி நம்ம வேதத்தில் நிறைய பார்க்குறோம். நீதிமானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், நீதிமானுடைய ஜெபத்தை பயங்கரமாக கேட்கிறார். யார் நீதிமான்? நீதிமான் யாரு? நீதிமான்? நீ பேச மாட்டீங்களா? யாருங்க? ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நீதிமான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை பார்க்கணும். விசுவாசத்தால் நான் நீதிமான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டேன்? விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார், நிம்மதி தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, அது பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். அதை அனுபவிப்பதற்கு ஜெபம் மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் அவனை நீங்கள் ஆகி ரட்சிப்பார்னு சொல்லி இடத்துல பார்க்க முடியுமானவர்களே. நீதிமொழிகள் 15:8 செம்மையான இருதயங்களோட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். இந்த இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த இருதயத்திலே ஆண்டவருடைய ஆளுகை வர வேண்டும். அப்படி ஆண்டவருடைய ஆளுகை வருகின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி நம்ம வேத இடத்துல பார்க்கிற முடியுமானவர்களே. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, யார் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார்ன்றதை நம்ம தெரிந்து கொண்டு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை முடிப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன். கொடுத்த நேரங்கள் முடிய போகிறது. அடுத்ததாக நம்ம யார் ஜெபத்தை ஆண்டவர் பதில் தர மாட்டாரா? நீதிமொழி 29:9 வேதத்தை கேளாதவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். வேதத்தை கேளாதவருடைய தன் செவியை விளக்குறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பு நம்ம எதை சொல்லுவோம்? அசிங்கமான காரியத்தை அருவருப்பு சொல்லுவோம். ஆண்டவரே தான் அருவருக்கிறார். வேதத்தை கேளாதவன் என்ன அர்த்தம்? வேதத்தின்படி வாழாத மனிதன், வேதத்திற்கு கீழ்ப்படியாத மனிதன், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாத ஒரு மனிதன் ஜெபம் பண்ணான்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். வசனம் தெளிவாக சொல்லி பிரியமா, இது என்னுடைய கருத்து அல்ல, வேதம் போதிக்கிற கருத்து. பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? வேதத்தின்படி வாழ்கிறோமா? வேதம் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சொல்லி நான் பார்க்க பிரியமானவர்களே. நீதிமொழி 29:1 வசனம் ரொம்ப ஒரு கஷ்டமான வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இல்லாமல் சடுதியிலே நாசமடைவான வசனம் சொல்லுது. எவ்வளவோ செய்திகள் கேட்குறோம், எவ்வளவோ வார்த்தைகள் கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாக போய் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா நாசமாய் போய்விடுவோம்னு சொல்லி வேதம் சொல்லி பிரியமானவர்களே. வேதத்துடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையை நம்முடைய பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்க பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இன்னொரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான காரியத்துக்கு நாம் செவி கொடுத்தால் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார்னு சொல்லி எரேமியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அங்கே எரேமியா ஆண்டவர் பார்த்து கேள்வி வைக்கிறார்.
ஆண்டவரே அவங்க இப்படி அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னாலும் சொல்கிறாங்களா ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கும்போது ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்ன பதில் தான், அவங்கள்ட்ட நான் பேசலை, நான் அவங்க அனுப்பலை, நான் சொல்லாத வார்த்தையை அவங்களா எங்கேயும் யோசித்து சொல்கிறாங்க. ஆண்டு வேதனைப்பட்டு அப்படிப்பட்டவர்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லி அந்த பகுதியில் எரேமியா 14 வசனத்தை பார்க்க முடியும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்குற காலத்தில் இந்த நாட்களில் வாழ்ந்து நினைக்கிறோம். பாவத்தை குறித்து பேசினா பிடிக்க மாட்டேங்குது, பரிசுத்தத்தை குறித்து பேசினா பிடிக்க மாட்டேங்குது, சத்தியத்தை குறித்து பேசினா பிடிக்க மாட்டேங்குது, தவறுகளை கண்டித்து உணர்த்தா பிடிக்க மாட்டேங்குது, ஜெபிங்க வேதவாசிங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறா பிடிக்க மாட்டேங்குது, எங்கேயோ ஓடுறோம், எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க தூரத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆனால் அவர் எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், செவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டான்னு சொல்லி வசனம் சொல்லி பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் முதலாவது ஜெபத்தை குறித்து ஜெபம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எந்தெந்த தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இயேசு சுவாமி எப்படி நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஜெபத்தில் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதிலையும் நாம் பார்த்தோம். ஆம் என்று பதில் தருவார், இல்லை என்று பதில் தருவார், காத்து என்று பதில் தருவார். ஆண்டவர் தருகிற பதில் எல்லாமே நன்மைக்காத்தான் இருக்கும். தேவன் அன்று அவருக்கு அன்பு சகலமும் நன்மைக்காக தான் நடக்கும். தேவனுக்கு அன்பு கொடுத்தா அவர் நமக்கு நன்மையான காரியத்தை தருவாருங்க. கத்திரத்தை நம்ம தீமையை பெற முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் புரியும். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடை எங்களுக்கு புரியும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய இதயத்தில் கசப்பான எண்ணங்கள், கோபங்கள், வெறுப்புகள், பொறாமைகள் எல்லாம் இதயத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு போது ஆண்டவர் ஜெபத்தை பதில் தர முடியாது. ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எதற்காக ஜெபம்னு சொல்கிறோம்? ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவருடைய உறவை அனுபவிக்க, ஆண்டவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஜெபம் மிக ஒரு முக்கியமான காரியம். ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் முக்கியமானவர்களே. இப்படிப்பட்ட ஜெப வாழ்வை நாம் அனுபவித்து ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நாம் கட்டப்பட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமென நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். ஜெபத்தில் நம்ம இன்னும் வளரணும். வேத வசனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எத்தனையோ மக்கள் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்முடைய தாய்மொழியில் நம்ம வேதம் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு ஆசையோடு நாம் ஜெபிக்கணும் முடியுமானவர்களே. சரி, கடைசியாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்வு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் முதலாவது அவனுக்கு அந்த ஜெப வாழ்வு வாழணும்னு ஆசை இருக்கணும். அவனுக்கு தான் நல்ல ஜெபம் வாழ்வார். ஆசை இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையுமே ஒரு விருப்பம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்தாலும் அது விளங்காது. முதல்ல அந்த விருப்பம் வரும். அந்த விருப்பம் எப்படி வரும்? மனம் திரும்புதல் மூலமாக, ஆவியானவர் எனக்குள் வருவதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடைபெற முடியும். ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அதற்குரிய பதிலை நான் பார்க்க முடியும். முதலாவது அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து முதலாவது நாம் மனம் திரும்பணும். 2வது பாவம் மன்னிக்கப்படணும். 3வது ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். அப்படி நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வருகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெறுவது. வேதம் போதிக்கிற வழி. நிறைய ஊழியர்கள் காத்திருப்பு கூட்டத்திற்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வேதம் நமக்கு போதிக்கலை. வேதம் போதிக்கிற வழி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. முதலாவது மனம் திரும்பணும். நம்ம பாவின்னு உணரணும். நம்ம வேத வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாவியாக இருந்து கொண்டே செய்ய முடியும். ஆராய்ச்சி பார்க்கிறோம். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம ஆண்டவர் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? அப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருவேன்னு சொல்லி வேதம் சொல்லி போய் சொல்லாது. இப்படிப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ள வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தானாத ஜெப வாஞ்சி உருவாக முடியுமா? இதை கட்டாயப்படுத்தி உருவாக்குவது அல்ல, ஏதோ ஜெபிக்கணும் கடமை அல்ல. அந்த வாஞ்சி, அந்த ஆசை தானாக உருவாக்குவார். ஆண்டவர் உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடைபெற முடியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிற அடையாளம் இருக்குது. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற அந்நிய பாஷை பேசணும், பல விதமான காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை அல்ல பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, என்ன பலன்? சாட்சியாய் வாழக்கூடிய பலன், பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன். இது சுய முயற்சியில் வராது. நான் பரிசுத்தமாக வாழணும், நான் தப்பு செய்யாமல் வாழணும் அப்படின்னு நேர்மையாக, இது என் முயற்சியில் முடியாது. நான் மனுஷன்,
எனக்குள்ள ஆவியானவர் வரணும். அது விசுவாசத்தின் மூலமாக வருகிறார். வேதம் தெளிவாக சொல்லுது, விசுவாசத்தின் மூலமாக ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறார். அதான் எபேசியர் 3:14 பார்க்க முடியும். விசுவாசத்தின் மூலமாக நடைபெறுகிற காரியங்கள். விசுவாசத்தினால் நான் ஆண்டவர் பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள வாழ்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே என்னை வளர்ந்திருக்கு முன்பாக நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அளிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவர்கள். அல்லேலூயா! அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம எழுந்திருக்கலாம், நம்ம சற்று எழுந்திருப்போம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறாரா? ஏதோ கடமைக்காக ஜெபித்தோம் போனோம் என்று அல்ல. ஜெபம் என்பது ஒரு உணர்வு. எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், எங்கள் அப்பா நான் ஜெபித்தா கேட்பார், பதில் தருவார், ஆசீர்வதிப்பார். அந்த உணர்வு, அந்த ஐக்கியத்தை ஆவியானவர் மூலமாக விட்டுருக்க. அப்படி ஆவியானவர் சகலத்தையும் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பரவசத்துக்கு அல்ல, நம்ம பக்குவப்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்கு தேவை, ஆண்டவர் தேவை. பரவசமாக நீங்கள் அநேக காரியங்கள் செய்கிறாங்க, அதற்கு பேச்சு போதும். ஆனால் ஒரு மனிதன் பக்குவமடையணும், பரிசுத்தமடையணும்னா ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்ற அலங்காரத்தோடு கருத்தை தொழுது கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக போதிக்க முடியும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய ஜெப வாழ்வை இன்னும் அதிகரிப்போம், தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம். ஜெபிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, பதிர்க்கிறது அவருடைய வேலை, அவருடைய சித்தப்படி நடக்கட்டும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறது பெரிய அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிக்கணும். அந்த ஒரு உணர்வு வரணும். எத்தனையோ மக்கள் பாவத்திலிருந்து அழிந்து நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. 147 கோடி பேர் நம்ம தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மெய்யான சமாதானத்தை அறியாமல், சந்தோஷத்தை அறியாமல், நிம்மதியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களுடைய ஜெபம் தேவை. ஜெபிக்கும் போது மாற்றங்கள் நடைபெறும். ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை சேரக்கூடிய பாக்கியத்துக்கு ஒரே ஒரு வழிதான். ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஜெபம் ஒரு பாலம், தேவனை இணைக்கின்ற பாலம். அந்த ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது ஆண்டவர் பிரியமாக, ஆண்டவர் சாட்சியாக வாழ்கின்ற போது, ஆண்டவருடைய கற்பனையை கீழ்ப்படுகின்ற போது நம்ம ஆசீர்வாதம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய குறைவுகள் நிறையா உண்டு, குற்றங்கள் நிறையா உண்டு. எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு வல்லமை நிறையா இருக்கு. ஆண்டவரே, எங்கள் அப்பா மன்னிப்பாங்க, தவறு செஞ்சால் மன்னிப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் அல்ல, மன்னிக்கிற தெய்வம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவரை விண்ணுலக மேன்மையெல்லாம் தொடர்ந்து வந்தீங்களா? ஆண்டவரே, ஒரு ரத்தத்தினால எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தீங்களா? ஆண்டவரே, நன்றி செலுத்துவோம் ஐயா. நாளுக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் இடைவிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அடைகளை மாற்றுங்க, பிசாசுடைய கிரிகளை அழித்து போடுங்க. உங்கள் நாமத்தை மேம்படுத்துங்க. அருமையான அதற்கு ஒவ்வொருவருக்காக ஒரு வார்த்தையை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, விடுதலையை, பாவ விடுதலையை, பரிசுத்த வாழ்வை வாஞ்சையோடு ஆசையோடு தேட இருக்கிறோம். திருச்சி போவதற்காக, குடும்பங்களுக்காக இந்த பாத்திரம் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சி ஊழியர்களுக்காக இந்த பாத்திரம் ஜெபிக்கிறோம். அருமையான உதவி போவதற்காக அந்த பாத்திரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாம் கட்டாக ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஆண்டவரை அனுபவிக்க ஆண்டவர் செய்யுங்க. கர்த்தர் நல்லவர்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க செய்யுங்க. ஆசீர்வதிக்க வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜீவனுள்ள